வருவான்னு உசுரையே வச்சுக்கிட்டு இருந்தான் அவன். இப்ப செத்தே போனான். ஆமா தேவர, எப்படியும் கொள்ளி வைக்கிறதுக்கு என் பையன் வருவான்னு வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தான். பாவி அநியாயமா குடிச்சே செத்து போயிட்டான். ஏன் காத்தமத்து தேவர, திருவிழாவில காண போன பாண்டி திரும்ப வருவான்னு நினைக்கிற? நீ ஒண்ணு, செத்து போன பேச்சு முத்து திரும்பி வந்தாலும் வருவானே வழிய இந்த பாண்டி பையன் வரவே மாட்டான். ஓஹோ, இப்படி இருக்கா? இந்த ஊர்ல இருக்கா? எங்க பாபா நகரத்துக்கு இப்படி போலாங்களா? போலாம் போலாம். கோட்டு குழையெல்லாம் மாட்டிக்கிங்க. தம்பி நீங்க யாரு, எந்த வீட்டுக்கு போறீங்க? நான் யாருன்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. என்ன என் கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா? ஆமாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவில் திருவிழா தொலைச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்பதான் எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன். தம்பி உன் பேர் என்ன? பாண்டி. உங்க அப்பா பேரு பேச்சுமுத்து. பேச்சுமுத்தா? பேச்சுமுத்து மாராணி? ஆமா. பாண்டி. 9 10 11 12 13 15. 15? சின்னவங்கள 13 தானே போட்டிருக்கு. 15 என்னதியா? குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது, எண்ணமும் தவறுது. அதான் 13 15ன்னு எண்ணிட்டேன். என்னவியா பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா, பேச்சு முத்து சாவு எடுக்காங்களா? நீங்க போகலையா? எதுக்காக போகணும்? நான் எவ்வளவு பெரிய ஆளு. பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில்நாத ஆவுடையப்ப பெருமாள் அநாத பேச்சு முத்து. அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கேட்டிய தேவர, யாரும் அநாத பணம் இத வந்து நிக்கிறான் பாருல தோற மாதிரி. பாண்டி. பாண்டியா? என்னடா அப்படி பாக்குற? நம்ம பேச்சு முத்து போவ பாண்டி. பேச்சு முத்து மகன் பாண்டியா? பாண்டியா மறந்துட்டியா? 25 வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட. என்ன தெரியல? செந்தில். டேய், கட்டி பிடிக்கிறவன் பழனிசாமி கவுண்டரோட மருமக, பேரு செந்தில். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. செந்தில் மூச்சா இருக்க. அப்பா, நான் தான் செந்தில்நாத ஆவுடையப்ப பெருமாள். உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அப்பாரு இறந்து போனார். ஐயோ ஐயோ, என்ன இது சாவு நேரத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு பணத்தை எரிக்கிறதுக்குள்ள போகணும்ல? ஐட்டங்களை தூக்கிட்டு நிமிடுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? என்ன நாட்டாமா பாக்குறீங்க? இது யாரு தெரியுதா? இதான் பாண்டி. நம்ம பேச்சு முத்துமாக பாண்டியா? பாண்டிதான். ஐயா பாண்டி, பட்டணத்துல இவ்வளவு நாளா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். துக்கத்துல இருக்கான். பாண்டி, கேட்கிறவரு ஊர் நாட்டாம என்ன பண்ணேன்னு பதில் சொல்லு. பிஎஸ்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு பேங்க்ல கேஷ் வேலைக்கு மனு போட்டிருந்தேன். இன்னும் 3 மாசம் வேலை கிடைச்சிடும். அதுக்குள்ள எங்க அப்பா பேங்க் வேலையா? அப்படின்னா பெரிய படிப்பு சொல்லு. இவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டு அந்த படுபாவை போய் இப்ப போயிட்டான பாண்டி. சாமி, பேச்சு முத்து சொல்லுவான், என் மகன் எங்க இருந்தாலும் கொல்லி வைக்க வந்துடுவான்னு. சிரிக்கிறானா அழுகிறானா? நான் எங்க அப்பாட்ட பேசணும், கொஞ்சம் அப்படி நில்லு. இங்க பாருங்க, நீங்க யாரு எவரும் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன போய் கொல்லி வைக்க சொல்லிட்டாங்க. நானும் உங்களை அனாதை பணமாக்க விரும்பல. இதான் உன் வீடு, ஞாபகம் இருக்குல்ல? சுத்த கன்றாவியா உங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான். நாங்க தான் சாவு எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தப்படுத்தணும். பூட்டு இல்லாம திறந்திருக்கு. எதுக்கு பூட்டணும்? உள்ள ஏதாவது இருக்கணும், வெளியில பூட்டணும். உங்க அப்பா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்த மாதிரி சுத்தமா வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். கடைசியா இருந்தது ஒரு சின்ன பித்தளை பூட்டு, அதையும் வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். இங்க பாரு, இந்த வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சு தண்ணி அடிச்சுட்டு தான் கேள்வி. அதனால சொந்த வீடு நினைச்சு சந்தோஷப்பட்டாத. இங்கே ஊர் சத்தம் கேட்டு வந்துடுறேன். அடடா, வளைஞ்சி நெளிஞ்சு சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்கிற செவருங்க, சாராய பாட்டல்,
மொத்தத்துல நமக்காகவே செட் பண்ண வீடு மாதிரி இருக்கு. ஓகே, இது போல நமக்கு. அவ்வளவு சீக்கிரத்தோட கும்பிட மாட்டேன். யாம் இருக்க பயமேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாரு முருகா, நான் இந்த கிராமத்துக்கு ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். அதை நிறைவேற்றி வச்சாதான் உன்னை கையெடுத்து கும்பிடுவேன். இல்ல அது வரைக்கும் உன்னை சாமி கும்பிடவே மாட்டேன். அதனால இப்படி இருக்காத, இப்படி இரு. என் திட்டம் நிறைவேற வரைக்கும் உனக்கு தினம் ஊதுவத்தி இப்படித்தான். உட்காருங்கடி. துக்கம் சரிக்கு வந்த இடத்துல சண்டை. என்ன பாக்குற? சுடுகாட்டுக்கு வர முடியாதவங்க நேரடியா வந்து துக்கம் விசாரிப்பாங்க. இதான் ஊர் சத்தம் காட்டுறதுங்கிறது. உன் முகத்தை பார்க்கத்தான் அண்ணாச்சி உசிரியே வச்சிருந்தாங்க. நல்ல வேளை கொள்ளை ஐக்கியத்தான் வந்து சேர்ந்தியே. ஓ, அந்த கதை ஆரம்பமா? தள்ளு. பாருப்பா, சொத்து சேர்த்து வைக்கலையான்னு கவலைப்படாத. தாயா பிள்ளையா நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்கெல்லாம் இருக்கீங்கிற தைரியத்துல தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரு சேனம் துக்கம் விசாரிக்க வந்திருக்க. இந்த திண்ணை வீட்டுக்கார திமிரு பிடிச்சிருக்க அந்த விசாரிச்சிருக்க. பாட்டி, நேத்து சாயங்காலமா அந்த பக்கம் போனேன் பாட்டி. அவ என்ன அடிச்சுட்டா. அவ குணம் உனக்கு தெரியுமில்ல, நீ ஏன் அங்க போன? யாரும் அந்த பெண் வீட்டுக்காரு? அதை மட்டும் கேட்காதப்பா. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஊர்ல ஒட்டாம ஒண்டியார் படை கிளவி அவளை சொல்றாளுங்க. என்ன அது எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல ஊர் சத்தம் காட்டினதுக்கு அப்புறம் சாயா தண்ணி சாப்பாடு எதுவும் கிடையாது. எந்திரிச்சு போங்க. துக்கம் விசாரிச்சுட்டு போறது வழக்கம். சரி சரி, நாங்க வரோம். போங்க போங்க. ஓசியில திங்கிறதுக்கு அலைவீங்களே. பண்டி, இங்க 2 பேரும் உட்கார்ந்தாங்கல்ல, அவங்க 2 பேருமே என் பொண்டாட்டிக்குதான்ப்பா. ரொம்ப முக்கியம். இவர் பெரிய முருகரு, வள்ளி தெய்வானியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. போய. அதுவும் எனக்கு அவசியம் தான். அதுவும் அவசியமா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு ஜிப்பா வெத்தலை டப்பாவை கொடுத்து என் தொழிலே மாத்திருவோம் போல இருக்க. வர்றேன் பாண்டி. இது என்ன பொட்டி? நோட்புக்கு. எனக்கு இந்த ஊரில் பணம் தர வேண்டியவர்கள். பாண்டி, வந்த வேலை சீக்கிரம் ஆயிரம் இருக்க. முருகா, ஓகேடா. மாடு பிடிக்கும் வகையில் நாட்டாமை நல்ல சிவம் எனக்கு தர வேண்டிய பாக்கி ₹1.65. சிச்சி. நாட்டு சுருட்டு வாங்கி கொடுத்த வகையில் வேலு கவுண்டரோட இளைய மகன் பழனிசாமி கவுண்டர் எனக்கு தர வேண்டியது ₹85. என்ன இது 125 85 இந்த 100 வராதா? அடுத்த பக்கம் திருப்பவும். ஓஹோ, கொஞ்சம் விவரமா ஆளு போல இருக்கு. நான் இந்த ஊருக்கு கடன் கொடுக்க வேண்டியது குப்புசாமி 200, அழகப்பன் 350, முத்தப்பன் 200. சி, இது நமக்கு வேணாம். நமக்கு வேண்டியது இது மட்டும்தான். இது இருந்தா பின்னாடி நமக்கு ஆபத்து. அதனால நாட்டாம நல்ல சிவம் பழனிசாமி கவுண்டர். இந்த ஊர்ல எனக்கு என்ன பேரு? பேச்சு முத்துமாவும் பாண்டி. பாண்டி, வேலையை ஆரம்பி. போன வருஷம் நம்ம பக்கத்து ஒரு வாகா நகரத்துக்கும் நம்ம ராசாபுரத்துக்கும் ஊர் சண்டை நடக்கையில குடிகாரன் பேச்சு முத்துக்கிட்ட
உத வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப பாஞ்சு பாஞ்சு சிலம்பம் கத்துக்கிறாங்க. கத்து கொடுக்குற வாத்தியார பாத்தியா? பேச்சு முத்து அடிக்கிற அன்னைக்கு மருந்து என்ன ஊர்ல இல்ல? ஆ, இருந்தா மட்டும் கிழிச்சிருவாராம். ஒன்னத்தான் வாய அடக்கி பேசு. வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே போடா போட்டுடுவேன். ஆ, எங்க போடு பாப்போம். பாவடை இறக்கி விடுறி. நீங்க என்னடி பண்ணுவீங்க? எங்கள மாதிரி வாலிப பசங்க ராசாபுரத்துல உங்களை சுத்தி இருக்கனாலதான் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் வாய் நீண்டு போச்சு. இல்லன்னா வாவா நகரத்துக்காரன் இறங்கி என்ன பண்ணுவானுங்க? பாத்தியால துளசி, வாடி போடினா நம்ம அம்மா காலத்துல பொட்ட பிள்ளைகளுக்கு கோவம் வரும். பாத்தியா நம்மட்டு சிரிப்பு சிரிக்காளுங்க. ஆமாண்ணே, வாடி போடினா சிரிக்காளுங்க. ஏன்னா நானும் வாடி போடின்னு சொல்லாமல? சொல்லல, சிரிப்பாளுங்க. வாங்கடி. ஐயோ, மாட்டிக்கிட்டான்டா துளசி. வாங்கடா போயிருந்தான். சும்மா சொல்லக்கூடாது. நாட்டாம ரொம்ப வசத்துல இருக்காரு. நாட்டாம யாரு பேச்சு கொடுத்து போவனா? ஐயா வையா, அந்த திண்ணையில உட்காரு. இந்த ஓட்ட மாத்திட்டு வந்துடுறேன். திண்ணையில உட்கார அளவுக்கு டைம் இல்ல. எங்க அப்பா உயிரோட இருக்கும் போது நீங்களும் எங்க அப்பாவை சந்தைக்கு போயிருக்கீங்க. அப்பா எங்க அப்பாவை நீங்க ₹1 தரணும்னு எழுதி வச்சிருக்காரு. அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்க. கொடுத்தீங்கன்னா உங்க வேலை கிடைச்சா சீக்கிரம் போயிடுவேன். ஆத்தா, ஆத்தா, யாரு செல்வியா? ஆமா ஆத்தா, அம்மா தயிர் ஊத்தி வைக்க உரமோடு